வணக்கம் மக்களே! குலதெய்வம் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு எல்லாரோட மத்தியிலயும் பரபரப்பா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். பரபரப்பா இருக்கக்கூடிய விஷயங்கிறதுக்கு மத்தியில, வாழ்க்கையில நமக்கு தேவையான எல்லாவித சந்தோஷங்களையும் அள்ளி தரக்கூடிய ஒரே தெய்வம் அப்படின்னு சொன்னா, அது குலதெய்வம் தான். "குருவ மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்காதே" அப்படிங்கிற ஒரு பழமொழியே உண்டு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம வழிபட்டுக்கிட்டு வந்த நம்ம முன்னோர்கள் வழிபட்ட வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக ஒரு தெய்வத்த வணங்கி அவர்களுக்காகவே நம்ம வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிச்சு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்திருந்திருப்போம். அப்படிப்பட்ட அந்த குலதெய்வமாகப்பட்டது நாம முன்னோர்களாக இருந்த இடங்கள்ல வசிக்கின்ற தெய்வம் தான் குலதெய்வம்னு சொல்லுவோம். அப்படி அந்த குலதெய்வத்தை நாம வருஷத்துல ஒரு முறையாவது நம்ம கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வேண்டுதலோட வச்சு கொண்டு போய் கண்டிப்பா வழிபடணுங்கிறது ஒரு சாஸ்திர சம்பிரதாயம். எல்லாத்துக்கும் மேல நம்ம வாழ்க்கை செழிக்கணும் அப்படின்னு சொன்னா மொத யார் கடவுள்கிட்ட வேண்டிப்பா அப்படின்னு சொன்னா நம்ம குலதெய்வம் தான். குலதெய்வத்தோட அருள் இருந்தா மட்டும்தான் மத்த தெய்வங்களோட அருளே நம்மளுக்கு கிட்ட வரும். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா எந்த தெய்வத்தோட அருளையும் பெறவே முடியாது. விநாயகராகட்டும், முருகராகட்டும் யாரா இருந்தாலும் சரி, முதல்ல குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு இருக்கணும். அதனால மறக்காம பௌர்ணமி, அமாவாசை தினங்கள கனெக்ட் பண்ணிக்கங்க. உங்க குலதெய்வ கோயில் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் பரவாயில்ல. அந்த பௌர்ணமி, அமாவாசை தினங்கள கனெக்ட் பண்ணி குலதெய்வ கோயிலுக்கு போயி ஒரு அர்ச்சனை பண்ணி, முக்கியமா சக்கரை பொங்கல் வச்சு வழிபடுங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையில தித்திப்பாகவும், இனிப்பாகவும் நிறைய சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணமா அமையுது. குலதெய்வமாகப்பட்டது நாமள நினைக்கும். நம்மள நினைக்காங்களா அப்படிங்கிறதையும் நினைக்கும். அதனால வாழ்க்கையில வரக்கூடிய தடங்கல்கள், பிரச்சனைகள், வீட்ல ஏதாவது விசேஷங்கள், தடைகள் இருந்தாலோ, குலம் தழைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம யார தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, குலதெய்வத்த தான் பார்க்கணும். வாழ்க்கை வளமாகணும் அப்படின்னு சொன்னாலும் யார போய் கும்பிடணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய குலதெய்வத்த தான் கும்பிடணும். குலதெய்வத்துக்கு இருக்கக்கூடிய உருத்து எந்த தெய்வத்துக்கும் இருக்காது. நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் சரி, எத்தனை பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, உயிரே போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் சரி, மரணத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம் எது அப்படின்னு சொன்னா அது குலதெய்வம் மட்டும்தான். ஆண் தெய்வமாகட்டும், பெண் தெய்வமாகட்டும், நம்ம மேல உருத்தும் அன்பும் ஆசையும் அதிகமா இருக்கக்கூடிய தெய்வம் யாரு அப்படின்னு சொன்னா அது குலதெய்வம் தான். அந்த குலதெய்வமாகப்பட்டது தான் நம்மளோட தலைமுறைய செழித்தோங்குததுக்கு பரம்பரை பரம்பரையா ஆண் வாரிசுகள்ல தொடங்கி பெண் வாரிசுகள் வரைக்கும் அத்தனை பேருமே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு குடும்பத்துல அந்த வீட்டுல குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமா இருக்குன்னு அர்த்தம். அதனால மறக்காம பௌர்ணமி வழிபாடு, அமாவாசை தினங்கள்ல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஏதாவது ஒரு பௌர்ணமிக்காவது உங்க வீட்டு குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு சக்கரை பொங்கல் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு சுவாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்க வீட்டுல நல்லதே நடக்கும். நன்றி.